6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. நாடளாவிய ரீதியில் மழையும் காற்றும் தொடரும் சாத்தியம். கிராம உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அரசு மற்றும் நியதி சபை நிறுவனங்களின் சம்பள முரண்பாடு உட்பட ஏனைய பிரச்சினைகளை ஆராய்வதற்கு விசேட குழு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 10 வருட காலமாக வழங்கப்படாதிருந்த நிதியை ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் சேவையாளர்களின் நம்பிக்கை நிதியங்களுக்கு வட்டியுடன் செலுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கண்மூடித்தனமாக தாக்குதல் மேற்கொள்வதால் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. அவை தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு விரைவாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். அனைத்து நிலைமை நீங்கும் வரை நிவாரண சேவையை தொடர்ச்சியாக முன்னெடுக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் சீரற்ற காலநிலையினால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். இதன்படி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2,50,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்பட உள்ளது. முதல் கட்டத்தில் 25,000 ரூபாய் வழங்கப்படும். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளார். தென்மேல் பருவப்பேச்சு வானிலை காரணமாக மழையும் காற்றும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்பிலும் அரபிக் கடற்பகுதியிலும் வங்காள விரிகுடா பகுதியிலும் கடுங்காற்று நிலவுகிறது. இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகளுக்கு மறு அறிவித்தல் வரை பயணிக்க வேண்டாம் என்று கடற்றொழிலாளர்களுக்கும் கடல் பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்பில் காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் கொந்தளிப்பும் காணப்படும். கட்பட்டியில் இருந்து கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்தை அண்மித்த பிரதேசத்தில் கடல் அலை 2.53 மீட்டருக்கு மேலிடக்கூடும். இதேவேளை நாட்டின் 8 மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி, கொழும்பு, காலி, கம்பஹா, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை இவ்வாறு விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 10 வருட காலமாக வழங்கப்படாதிருந்த சுமார் 500 கோடி ரூபாவை ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் சேவையாளர்களின் நம்பிக்கை நிதியங்களுக்கு வட்டியுடன் செலுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி குறித்த நிதியினை செலுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். அரசு சேவையின் ஏனைய துறைகளுடன் முரண்படாத வகையில் கிராம உத்தியோகத்தர் வேலையில் உள்ள பிரச்சினைகளுக்கு சாத்தியமான தீர்வுகளை முன்வைக்குமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். தற்போதுள்ள பிரச்சினைகளை பேசி தீர்த்து பொதுவான உடன்பாட்டை எட்டுமாறும் அவர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். கிராம உத்தியோகத்தர் சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க சம்மேளன பிரதிநிதிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவன பிரதிநிதிகளுடன் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே சாகல ரட்நாயக்க இந்த விடயத்தை கூறினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. கிராம உத்தியோகத்தர் சேவை யாப்பு மற்றும் சம்பள பிரச்சினைகள் தொடர்பில் இதன் போது ஆராயப்பட்டன. பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் கிராம உத்தியோகத்தர்கள் அரசு செயல்பாடுகளுக்கு ஆற்றி வரும் பங்களிப்பை சாகல ரட்நாயக்க பாராட்டினார். சங்கைக்குரிய மாதுலுவாவே சோபித்த தேரரின் 82வது பிறந்த தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு நினைவு தின நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பத்திரமுல்லையில் அமைந்துள்ள அவரது நினைவு ஸ்தூபிக்கு அருகில் இந்த நிகழ்வு இன்று காலை இடம்பெறும். அரசு துறை மற்றும் நியதி சபை நிறுவனங்களில் நிலவும் சம்பள முரண்பாடு உட்பட ஏனைய பிரச்சினைகளை ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிப்பது பற்றி ஜனாதிபதி தாக்கல் செய்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் ஊடாக குறித்த பிரச்சினைகள் பற்றி ஆராய்ந்து அதற்கான தீர்வை அடுத்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளிருக்கும்படி ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தினார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் செயல்படும் சமுர்த்தி வங்கி மற்றும் வங்கிச் சங்கங்களின் கணக்குகளை கணக்காய்வு செய்வதற்கான பொறுப்பை அரச கணக்காய்வாளருக்கு ஒப்படைவது பற்றிய விரைணைக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாடளாவிய ரீதியில் 1082 சமுர்த்தி வங்கிகளும் 335 வங்கிச் சங்கங்களும் செயல்படுகின்றன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
உலக சுற்றாடல் தினத்துக்கு சமாந்தரமாக இலங்கையின் வன பிரதேசத்தை அதிகரிக்கும் விசேட வேலை திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றாடல் தின தேசிய நிகழ்வு எதிர்வரும் 5ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் நடைபெறும். சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு நாளை முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை தேசிய சுற்றாடல் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது அரச, தனியார், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளை இணைத்து விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு மழையுடன் கூடிய காலநிலை நிலவுவதனால் காய்ச்சல், டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவியிருப்பதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. டெங்கு தொற்றும் தொண்டை வலியும் அதிக அளவில் பரவியுள்ளன. இதன் காரணமாக தமது சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எலிக்காய்ச்சல் பற்றியும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். வயலில் இறங்கி வேலை செய்பவர்கள் இது விடயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். உலகச் செய்திகள். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கண்மூடித்தனமாக தாக்குதல் மேற்கொள்வதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. இளைஞர்களை சித்திரவதை செய்வதாகவும் குறித்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதேவேளை காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் மேற்கொண்ட தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்டதுடன் 249 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் 23 பெண்கள் அடங்குகின்றனர். இஸ்ரேலின் தாக்குதலினால் காசாவில் பேரவலம் நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். வடக்கு ரயில் மார்க்கத்தின் அபிவிருத்தி பணிகளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நிறைவு செய்வதற்கு முன்னர் பூர்த்தி செய்ய வடக்கு ரயில் மார்க்கத்தின் அபிவிருத்தி பணிகளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் பூர்த்தி செய்ய முடியும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். வடக்கு ரயில் மார்க்கத்தை அபிவிருத்தி செய்ததன் பின்னர் கொழும்பில் இருந்து 5 மணி நேரத்தில் யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செல்ம்ஸ்ஃபோர்ட் மைதானத்தில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 5 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். சீரற்ற வானிலை நிலவுவதனால் மீனின் விலை அதிகரித்துள்ளது. அதேபோன்று மரக்கறிகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பதாக பொருளாதார மத்திய நிலைய வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். கனமழையினால் மரக்கறி செய்கைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். இலங்கையின் முதலாவது ஸ்ட்ராபெரி விவசாய முன்மாதிரி கிராமம் நுவரெலியாவின் 4 கிராமங்களை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி திணைக்களம் இதற்காக 20 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 50 விவசாயிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஏற்றுமதி செய்யக்கூடிய சகல பழ வகைகள் மற்றும் மரக்கறிகளுக்கு முன்மாதிரி விவசாய கிராமம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பெயர்ச்சி பருவகாலம் காரணமாக காற்றும் மழையும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமு, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யலாம். மேல் சப்ரகமு மாகாணங்களினதும் நுவரெலியா மாவட்டத்தினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தென், வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. நாடளாவிய ரீதியில் மழையும் காற்றும் தொடரும் சாத்தியம்.
கிராம உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அரசு மற்றும் நியதி சபை நிறுவனங்களின் சம்பள முரண்பாடு உட்பட ஏனைய பிரச்சினைகளை ஆராய்வதற்கு விசேட குழு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 10 வருட காலமாக வழங்கப்படாதிருந்த நிதியை ஊழியர் சேவலாப நிதியம் மற்றும் சேவையாளர்களின் நம்பிக்கை நிதியங்களுக்கு வட்டியுடன் செலுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கண்மூடித்தனமாக தாக்குதல் மேற்கொள்வதாக மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.